தேவர் மகன் படத்துல வர மாதிரி பேர குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டிய வயசுல ஏன் அரசியல் பண்றாரு, அதுவும் மகனை எதிர்த்து அரசியல் பண்ற எவ்வளவுதான் அறிவா பேசினாலும் உங்களை அவங்களோட வயசு கம்மியா இருக்குது, அதனால நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிடலாமா? இப்ப வயசுன்றது இங்க அரசியலுக்கு யார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிர்ணயிச்சு பேசுறாரா வயசை? இந்த பக்கம் சின்ன பசங்களா இருக்கிற நீங்க இந்த பக்கம் வயசான ஒருத்தரை விமர்சனம் பண்றீங்க. அவங்களோட வயசுக்கு அவங்க அரசியல் பண்றது ரொம்ப முக்கியம்னு நான் பாக்குறேன். 5 வயசு பையனு கூட அவனுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குது அப்படின்னா அதை பதிவு பண்றதுக்கு இங்க உரிமை இருக்குது. அதே மாதிரி 90 வயசான கிழவனோ கிழவியோ யார் வேணாலும் இங்க அரசியல் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அரசியல் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி துரைமுருகன் பேசுற எல்லா கூட்டங்கள்லயும் ஒரு சலசலப்பு வந்துடும். அதை மட்டும் அவர் மட்டும் கொஞ்சம் வாய் அடக்கி பேசணும் நம்ம கேட்டோம். நீங்க என்னதான் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியில அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல தானே இருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு சேனலை உருவாக்கி அந்த சேனல் மூலியமா கட்சியில தன்னை பெரிய ஆளா நிரூபிச்சாரு. சாட்டை துரைமுருகன் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணி ஏதாவது பேசணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு அது எதிராக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பேர் வரும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நம்மளே நான் பல வீடியோட சொல்லியிருக்கிறோம். அவங்க மேல அவங்களோட அரசியல் கொள்கைகள் மேல, அதாவது அவங்களோட திட்டங்கள் மேல. கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, சசிகலா மற்றும் ராமதாஸ் ஐயா அவர்களோட கூட்டணி இந்த தேர்தல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்போ வட தமிழகத்துல ஐயா ராமதாஸால வாக்குகள் அடி வாங்குதுன்னா அங்க அம்மையார் சசிகலாவால தென் தமிழகத்துல வாக்குகள் அடி வாங்கும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சசிகலா மற்றும் ஐயா ராமதாஸ் அவர்களின் கூட்டணியை பத்தி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவங்களோட யூடியூப் சேனல்ல விமர்சிச்சு பேசியிருந்தாங்களே, அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தேன். அதை நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்தது அந்த வீடியோன்ட்டு? அவர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிறைய விஷயங்கள், அதாவது பாயிண்ட் பை பாயிண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு தவறுதலான விஷயங்களையும் ஒரு அநாகரிகமான விஷயத்தையும் பேசி வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதை பத்தி நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். உங்களுக்கு அதுல இருந்து கேள்வி இருக்குது இல்லைங்களா? நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லிடலாம். அவங்க கூட்டணியை மட்டும் பேசுனது மட்டும் இல்லாம அவங்கள தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தாத்தா பாட்டி அப்படின்றது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஆனா என்ன விஷயம்னா, கூட்டணியை பத்தி பேசும்போது கூட்டணியை பத்தி மட்டும் பேசணும். அவர் தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னது இல்லாம தேவர் மகன் படத்துல வர மாதிரி பேர குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டிய வயசுல ஏன் அரசியல் பண்றாரு, அதுவும் மகனை எதிர்த்து அரசியல் பண்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டதுதான் நமக்கு கஷ்டமா இருக்குது. என்னன்னா அரசியல் அப்படின்றதுக்கு இவர் எதனா இந்த வயசுல வரணும், இந்த வயசுல வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு குறியீடு வச்சிருக்கிறாரா? இப்போ ஒரு 15 வயசு பையன் உங்களோட அதிகமா அறிவுபூர்வமா இருக்கிறான் அப்படின்றதுக்காக, அறிவுபூர்வமா பேசுறான் அப்படின்றதுக்காக நீங்க அவனை சின்ன பையன் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பல பேர் இங்க இருக்கிற பல கட்சிகளோட வயசு கம்மியா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாமே உங்களை சின்ன பசங்க, தற்குறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? இல்ல நீங்க எவ்வளவுதான் அறிவா பேசினாலும் உங்களை அவங்களோட வயசு கம்மியா இருக்குது, அதனால நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிடலாமா? இப்ப வயசுன்றது இங்க அரசியலுக்கு யார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிர்ணயிச்சு பேசுறாரா வயசை? அப்படின்னா வயசானவங்க அரசியலுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது பாத்தீங்களா? இந்த பக்கம் சின்ன பசங்களா இருக்கிற நீங்க இந்த பக்கம் வயசான ஒருத்தரை விமர்சனம் பண்றீங்க. அதே வயசானவங்க மட்டும் அதிகமா ஆதிக்கம் செலுத்துற இந்த அரசியல்ல சின்ன பசங்க உங்களை விமர்சனம் பண்ணலாமா? அப்போ இங்க அறிவுபூர்வமானதுக்கு தான் போட்டி. நீங்க என்ன எவ்வளவு உங்களுக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்குது, இவங்களுக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்கு, இவங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, ஒரு மக்களை வழி நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி என்ன இருக்குது, நீங்களும் உங்களுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மக்களை நான் என்ன எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆகிட்டா நாங்க இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு இந்த சின்ன வயசுல சொல்ற நீங்க இப்போ வயசானவங்களுக்கு அதே கெப்பாசிட்டி இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது. அது அவங்க ஒன்றும் பேச முடியாதவோ இல்ல அன்கான்சியஸாவோ இல்லை. அவங்க பேசி கூட்டணியை நிர்ணயம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. அவங்களுக்குன்னு உதவியாளர்களை வச்சுட்டு உதவியாளர்கள் கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சுட்டு போறாங்க. இப்படிதான் அவங்களோட யோசனைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் ஆள் தேவையை கண்டி அவங்க தனியா ஏறி ஆடி ஓடணும் அப்படின்றதுக்கு தேவையில்லை. அவங்களோட வயசுக்கு அவங்க அரசியல் பண்றது ரொம்ப முக்கியம்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி தாத்தா பாட்டின்றது நீங்க தனிப்பட்ட முறையில நான் விமர்சனம் செய்யல. ஆனா அரசியல்ல அந்த மாதிரி கேலி கிண்டலும் செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா அரசியல்ன்றது வயதானவர்களும் பண்ணலாம், வயதானவர்கள் இல்லை யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம். ஒரு 5 வயசு பையனு கூட
அவனுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குது அப்படின்னா அதை பதிவு பண்றதுக்கு இங்க உரிமை இருக்குது. அதே மாதிரி 90 வயசு ஆன கிழவனோ கிழவியோ யார் வேணாலும் இங்க அரசியல் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அரசியல் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து கூட்டணி பேசுறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ கூட்டணி பத்தி அவங்க கூட்டணி அவங்களோட முடிவு. இதை வந்து நீங்க அப்படி என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. நாம் தமிழர் கட்சி வந்து கட்சியை மோஸ்ட்லி நான் விமர்சிக்க விரும்பாத காரணத்தினால இதோட துரைமுருகன் அவர்கள் மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் நமக்கு இருக்குதே கண்டி நாம் தமிழர் கட்சி மேல நமக்கு கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சின்றது வந்து எவ்வளவு ஒரு கட்டுப்பாடான இயக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல ஒரே ஒரு லூஸ் டாக்கிங் இருக்கிறது துரைமுருகன் மட்டும் தான். துரைமுருகன் பேசுற எல்லா கூட்டங்கள்லயும் ஒரு சலசலப்பு வந்துடும். அதை மட்டும் அவர் மட்டும் கொஞ்சம் வாய் அடக்கி பேசணும்னு நம்ம கேட்டோம். நீங்க என்னதான் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியில அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல தானே இருக்காரு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் யார் வேணாலும் எந்த நிலைமைக்கு வேணாலும் வரலாம். யாராவது வேணாலும் எந்த நிலைமைக்கு வேணாலும் வரலாம்னா ஒரு சிறந்த பேச்சாளராகவோ ஒரு நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஆதரவாளராகவோ வரணும்னா ஒன்றும் நம்ம வந்து பெரிய இதுலாம் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து அந்த கட்சியில போய் பயிற்சி பெற்றாவே போதும். அங்க வந்து தனியா பயிற்சி பெற்றவன்னு சொல்லிட்டு பயிற்சியாவே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி பள்ளியில பயிற்சி பெற்று வந்தவர் தான் நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் அவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பேச்சாளராக இருக்கிறாரு. இந்த 10 வருஷத்துல வந்து அவர் ட்ரெயின் பண்ணி தான் வந்து பேச்சாளராக உருவாக்கி தான் இருக்கிறாங்க கண்டி. அவர் பிறவிலேயே யாரும் வந்து பிறவிலே பேச்சாளர் கிடையாது. அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிச்சு கொள்கை எனக்கு இதுதான் கொள்கை எனக்கு இதுதான் கோட்பாடுன்னு ஒன்றும் சொல்ல கிடையாது. அவர் வந்து அந்த கட்சியோட கொள்கையும் கோட்பாடையும் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அதை உருவாக்குறது நாம் தமிழர் கட்சி. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் பெரிய லெவல்ல இருக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தொடங்கப்பட்ட காலத்துல யூடியூப்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு சேனல் உருவாக்கி அந்த சேனல் மூலியமா கட்சியில தன்னை பெரிய ஆளா நிரூபிச்சாரு. சாட்டை துரைமுருகன் அப்படின்றது சாட்டை யூடியூப் சேனலால தான் கட்சியில கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யூடியூப் சேனல் இல்ல சாட்டை துரைமுருகன் யாருன்னா 10ஓட 11 நாம் தமிழர் கட்சியோட பேச்சாளர்ல ஒருவராதான் இருப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இப்படி சாட்டை துரைமுருகன் அவர்கள் போற வர கட்சி எல்லாத்தையும் வம்புக்கு இழுத்துட்டு இருக்காரு? அவருக்கு என்னன்னா சீமான் அவர்கள் 100 தாட்டிக்கு மேல சொல்லியிருப்பாரு. 2 தாட்டி கட்சி விட்ட 3 தாட்டி கட்சி விட்டா நீக்கி இருக்கிறாரு. தேவையில்லாத வார்த்தைகளை சமூக வலைதளங்களையோ மேடையிலயோ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு 100 இடத்துக்கு மேல சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து அது பிறவி குணமா இல்ல என்னன்னு தெரியாது. அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வாய் கொடுத்து புண்ணாக்கிட்டு வர்றதே, அதாவது அவர் வந்து ஒரு சர்ச்சைக்கு பேர் போன ஆள். டிவிக்கு கொஞ்ச நாள் வந்து வம்பு இழுத்து அவர் வந்து டிவிக்கு அவர் பேசிட்டு இருக்கும்போது டிவிக்கு ஆளுங்க வந்து மேடையாண்டு வந்து நின்று சத்தம் போடுற அளவுக்கு வச்சுக்கிட்டாரு. டிஎம்கே மேடைகள் டிஎம்கேவை பத்தி பேசும்போது அந்த மாதிரி பண்ணி இருக்கிறாரு. அதிமுகவை பத்தி அந்த மாதிரி தான். அதே மாதிரி பிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் நிறைய கட்சிகளை இந்த மாதிரி தான் வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. சீமான் அவர்கள் வந்து அவர்கிட்ட சொல்லும் போதே வந்து நம்மளோட சகோதரம் யாரெல்லாம் சில பேர்களை சொல்லி இவர்கள்லாம் நீ வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை நம்ம கட்சிக்காரங்க வந்து விமர்சனம் பண்ணும்போது அவர்கள் மீது விமர்சனத்தை வைக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா வைங்க அப்படின்னு தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு 100 தாட்டி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் கட்டுப்படாத சாட்டை துரைமுருகன் வந்து அவரோட இஷ்டத்துக்கு தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன போர்வையில பேசுறாருன்னா இவர் தனியான யூடியூப் சேனல் நபர் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு விமர்சனத்தை தனியா வைக்கலாம். சாட்டை துரைமுருகன் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணி ஏதாவது பேசணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு அது எதிராக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பேர் வரும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நம்மளே நான் பல வீடியோல சொல்லியிருக்கிறோம். அவங்க மேல நம்ம அவங்களோட அரசியல் கொள்கைகள் மேல, அதாவது அவங்களோட திட்டங்கள் மேல, அவங்களோட கனிம வள கொள்ளை போராட்டங்களை அணுகிற முறை இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணி இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கட்சி தமிழகத்துக்கு தேவை அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறவங்க இருந்தாலும் இவரை போல ஒரு 2-3 பேர் அவரு அந்த கட்சியில அவர் மட்டும் தான், அவரு மட்டும் இந்த கட்சிக்கு கொஞ்சம் கெட்ட பேர் அங்கங்க வம்பு எடுத்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதை வந்து கொஞ்சம் தவிர்த்தா தேர்தல் காலத்தை தவிர்த்தா நல்லது, நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, சசிகலா மற்றும் ராமதாஸ் ஐயா அவர்களோட கூட்டணி இந்த தேர்தல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. ஏன்னா அதிமுக வந்து போன தாட்டி கூட்டணி வச்சது பாத்தீங்க. கூட்டணி வச்சது அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சது வந்து பிஎம்கேவும் பிஜேபியும் இல்லாததுனால தான் அவங்க சில தொகுதியில தோல்வி அடைஞ்சாங்கன்ற பட்சத்துல அப்போ வந்து ராமதாஸ் ஐயா வந்து பிஎம்கே கூட இருந்தாரு. ஸோ வந்து அந்த சமூகத்தோட வாக்கு எல்லாமே பட்டாளி மக்கள் கட்சிக்கு அதாவது பிஎம்கே மாம்பழ சின்னத்துக்கு மட்டும் தான் கிடைச்சது. இந்த தாட்டி பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்புல தனியா நிக்கிறதுனால அந்த சமூகத்தோட வாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்
ஏடிஎம்கேக்கே வருமா, இல்லை அவங்க போட்டி போடுற கூட்டணி கட்சிகளுக்கு போய் சேருமா அப்படின்றது பட்சத்தில் ஒரு ஒரு 5000 வாக்குகளோ இல்லை 2000 வாக்குகளோ ஒரு வாக்குச்சாவடிக்கும் பிரிஞ்சா அது வந்து பெரிய பின்னடைவாக இருக்கும் ஏடிஎம்கேக்கு. டிஎம்கேக்கும் இன்னொரு சைடு சசிகலாவால் என்ன பிரச்சனைனா, என்ன டிராபேக் வரும்னா, அதே தான் டிடிவி தினகரன் வந்து 2021 ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா வேட்பாளர்களை நிறுத்தும் போது 20 தொகுதியில ஏடிஎம்கே வந்து தோத்து போச்சு. அப்படின்ற பட்சத்துல டிடிவி தினகரனுக்கே அவ்வளோ சப்போர்ட்டாகவும் வாக்கு வங்கி வந்து அந்த தேவர் சமூக மக்கள்கிட்ட இருக்கும்போது, சசிகலா வந்து அவரோட ரொம்ப மதிப்பு மிக்க தலைவராக அந்த சமூகத்தால போற்றப்படுறாங்க. அப்போ இது வந்து தென் தமிழகத்துல அடிவாங்க. அப்போ வட தமிழகத்துல ஐயா ராமதாஸால வாக்குகள் அடி வாங்குதுன்னா, அங்க வந்து அம்மையார் சசிகலாவால தென் தமிழகத்துல வாக்குகள் அடி வாங்கும். இது வந்து பெரிய டிராபேக் யாருக்குன்னா ஏடிஎம்கேக்கு மட்டும்தான். டிஎம்கே வந்து எக்ஸ்ட்ரா வாக்காக தான் வந்து ஓபிஎஸ்ஸை தேவசமூக வாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ்ஸை வச்சிருக்கிறாங்க கூட்டணிக்குள்ள, அதாவது அவங்க கட்சிக்குள்ள சேர்த்துருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப டிராபேக் யாருக்குன்னா இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஐயா ராமதாஸ் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் சேர்ந்து உருவாக்கின இந்த கூட்டணி அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 5வது கூட்டணியா வந்திருக்கிற இவங்க வந்து ஏடிஎம்கேவோட அதாவது வெற்றியை தான் பாதிப்பாங்க அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. சரி, இனி வரும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றேங்க, கமெண்ட் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஹைப் பட்டனையும் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.